வணக்கம். இன்னைக்கு நாம கணக்குல ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதோட பேரு ஆயத்தொலை வடிவியல். பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கருவி. வாங்க இது என்னன்னு சிம்பிளா பாத்துரலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு. அதுல நான் ஒரு புள்ளி வைக்கிறேன். இப்போ அந்த புள்ளி சரியா எங்க இருக்குன்னு உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன்ல எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் மேல, இல்ல கொஞ்சம் இடது பக்கம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கரெக்டா புரியுமா? வாய்ப்பே இல்ல இல்லையா? இதுக்கு நமக்கு ஒரு துல்லியமான சிஸ்டம் தேவைப்படுது. அந்த பிரச்சனைக்கு ஒரு செம்மையான தீர்வு தான் இந்த ஆயத்தொலை வடிவியல். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு மேப் மாதிரி தான். எந்த ஒரு இடத்தையும் 100% துல்லியமா கண்டுபிடிக்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம். ஓகே, அப்போ நாமளே நமக்கான ஒரு மேப்பை உருவாக்கலாமா? வாங்க, இந்த மேப் வரையறதுக்கு நமக்கு என்னென்ன கருவிகள்லாம் தேவைப்படுதுன்னு முதல்ல பார்க்கலாம். நம்மளோட முதல் கருவி எக்ஸ் அச்சு. இது நம்ம மேப்ல படுக்கவசமா, அதாவது கிடைமட்டமா போற ஒரு கோடு. சிம்பிளா நம்ம ஊர்ல கிழக்குல இருந்து மேற்குக்கு போற ஒரு மெயின் ரோடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இதுக்கு கணிதத்துல ஒரு ஃபேன்சியான பேரும் இருக்கு, அப்சிஸா. அடுத்து Y அச்சு. இத நம்ம மேப்ல செங்குத்தா, அதாவது மேல இருந்து கீழே போற ஒரு கோடு. நம்ம கிழக்கு மேற்கு ரோட்டை கிராஸ் பண்ற வடக்கு தெற்கு சாலை மாதிரி. எக்ஸ் அச்சுக்கு அப்சிஸான்னு பேர் இருந்த மாதிரி இதுக்கு ஆர்டினேட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம கிழக்கு மேற்கு ரோடும் வடக்கு தெற்கு சாலையும் ஒரு இடத்துல சந்திக்குது இல்லையா? அந்த முக்கியமான ஜங்ஷன் தான் ஆதிப்புள்ளி. இங்கிலீஷ்ல சொன்னா ஆரிஜின். நம்ம மேப்ல இதுதான் சென்டர் பாயிண்ட். எல்லா கணக்கையும் இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு, அதாவது ஆதிப்புள்ளிக்கு ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா? 0,0. 0,0. நம்ம எங்க போகணும்னாலும் நம்ம பயணத்தை இந்த 0,0 புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இதுதான் நம்மளோட யூனிவர்சல் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இப்போ நம்ம மேப்கான ஒரு சீக்ரெட் அட்ரஸ் கோட் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் ஆயத்தொலைகள். நம்ம மேப்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் இது மாதிரி ஒரு யூனிக்கான ஸ்பெஷல் கோட் இருக்கு. இந்த அட்ரஸ் கோட நாம வரிசை ஜோடி அப்படின்னு சொல்றோம். இத x,y அப்படின்னு எழுதுவோம். இதுல வரிசைங்கிற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஏன் அது அவ்வளவு முக்கியம்னு அழுத்தி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியமான ரூல். எக்ஸ் ஆயத்தொலை, அதாவது முதல் நம்பர் எப்பவுமே முதல்ல தான் வரணும். இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க முதல்ல கிடைமட்டமா, அதாவது கிழக்கு மேற்கு ரோட்ல எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் ஒய் ஆயத்தொலை, அதாவது ரெண்டாவது நம்பர். அது நீங்க நிக்கிற இடத்துல இருந்து செங்குத்தா வடக்கு தெற்கு ரோட்ல எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லுது. தெரியாத்தனமா இந்த ஆர்டரை மாத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான், போக வேண்டிய இடத்துக்கு பதிலா வேற எங்கேயோ போயிருவீங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட மேப் ரெடி, அட்ரஸ் கூட இருக்கு. அப்போ ஒரு புதையல் வேட்டைக்கு போகலாமா? வாங்க, ஒரு குறிப்பிட்ட புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு புள்ளிய கண்டுபிடிக்கிறது நிஜமாவே ரொம்ப ஈஸி. வெறும் 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, எப்பவும் முதல்ல எக்ஸ் அச்சுல கிடைமட்டமா நகரணும். ஸ்டெப் 2, நீங்க எங்க வந்து நின்னீங்களோ அங்கிருந்து செங்குத்தா ஒய் அச்சுக்கு நகரணும். அவ்வளவுதாங்க விஷயம். வாங்க, ஒரு உதாரணத்தோட இத புரிஞ்சுக்கலாம். நம்மளோட புதையல் இப்போ 2, 3ங்கிற அட்ரஸ்ல இருக்கு. இதை எப்படி நம்ம மேப்ல கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 தான். அட்ரஸ்ல முதல் நம்பர் என்ன? 2. இது எக்ஸோட மதிப்பு. சோ நாம வலது பக்கம் 2 யூனிட் போறோம். ஓகே, அங்க நின்னுக்கோங்க. இப்போ ரெண்டாவது நம்பர் என்ன? 3. இது ஒய்யோட மதிப்பு. சோ நாம நிக்கிற இடத்துல இருந்து நேரா மேல 3 யூனிட் போறோம். அட, இதோ இருக்கு நம்ம புதையல். இதுதான் 2,3 புள்ளி. ஈஸியா இருக்கா? இப்போ கவனிச்சிங்கன்னா, நம்ம வரைஞ்ச எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சேர்ந்து அந்த முழு பேப்பரையும் 4 தனித்தனி பகுதிகளா பிரிக்குது. பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் கார் பகுதிகள். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மேப்ல இருக்கிற 4 ஏரியாஸ் மாதிரி. இப்போ இந்த அட்டவணையே பாருங்க. இது ஒரு சூப்பரான ஷார்ட்கட். ஒரு புள்ளியோட அட்ரஸ்ல இருக்கிற பிளஸ் மைனஸ் சிம்பலை வச்சே அது எந்த ஏரியால, அதாவது எந்த கார் பகுதியில இருக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம். பாருங்க, 2 நம்பருமே பிளஸ்ஸா, பிளஸ் பிளஸ் இருந்தா அது முதல் கார் பகுதி. முதல் நம்பர் மைனஸ், ரெண்டாவது பிளஸ்ஸா, மைனஸ் பிளஸ் இருந்தா அது ரெண்டாவது கார் பகுதி. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தனி பேட்டர்ன் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். சில புள்ளிகள் இந்த 4 ஏரியாக்குள்ளேயும் இல்லாம கரெக்டா அந்த எக்ஸ் அச்சு மேலையும் இல்ல ஒய் அச்சு மேலையும் இருக்கும். அந்த மாதிரி புள்ளிகள் எந்த கார் பகுதியிலையும் சேராது.
அதெல்லாம் 2 ஏரியாவுக்கும் நடுவுல இருக்கிற பார்டர் லைன் மாதிரி. உதாரணத்துக்கு 1,0ங்கிற புள்ளி எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் மதிப்பு 1. சோ நாம வலது பக்கம் 1 யூனிட் போறோம். ஆனா y மதிப்பு என்ன? 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம மேலையும் போக வேண்டாம், கீழையும் போக வேண்டாம். அதனால இந்த புள்ளி எந்த ஏரியாக்குள்ளேயும் போகாம கரெக்டா அந்த எக்ஸ் அச்சு மேலேயே நிக்கிது. சரி, நாம இப்போ இந்த மேப், புள்ளிகள், கோடுகள்னு நிறைய பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் எதுக்கு இவ்ளோ முக்கியம்? கணக்குல இதோட உண்மையான பவர் என்ன? ஆயத்தொலை வடிவியலோட உண்மையான மேஜிக் இதுதான். இது வெறும் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிற மேப் மட்டும் கிடையாது. இதோட மிகப்பெரிய சக்தி என்னன்னா, இது ஜியாமெட்ரியையும் ஆல்ஜிப்ராமையும் ஒன்னா இணைக்குது. அதாவது வட்டம், சதுரம் மாதிரியான வடிவங்களை எக்ஸ், வைங்கிற எண்களா மாத்தி நம்ம கணக்குகளை ரொம்ப சுலபமா சால்வ் பண்ண முடியும். சொல்லப்போனா இது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி. இப்போ இந்த மேப்பை எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த புதுசா கத்துக்கிட்ட திறமைய வச்சு நீங்க இனிமே என்னவெல்லாம் கண்டுபிடிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இதோட சாத்தியக்கூறுகள் கணக்கில் அடங்காதவை.